ஆறுமுகம் மற்றும் மாயக்கல். ஒரு மலை கிராமத்தில் ஆறுமுகம் என்ற ஒரு காவல்காரன் இருந்தான். அவன் தினமும் காலை எழுந்து கிராமத்தை சுற்றியுள்ள அடர்ந்த வனப்பகுதியை கண்காணிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஆறுமுகம் மிகவும் தைரியமானவன், நேர்மையானவன் மற்றும் இயற்கையின் மீது அளவற்ற அன்பு கொண்டவன். ஒரு நாள் வழக்கம்போல் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தபோது அடர்ந்த புதர்களுக்கு பின்னால் ஒரு சிறிய பளபளக்கும் பொருளை கண்டான். அருகில் சென்று பார்த்தபோது அது ஆபத்து என்று எழுதப்பட்ட ஒரு அழகிய சிறிய பெட்டி. ஆறுமுகம் குழப்பமடைந்தாலும் அவனது ஆர்வம் அவனை தூண்டியது. அவன் மெதுவாக பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு அழகான சிறிய கிறிஸ்டல் கல் இருந்தது. கல்லை எடுத்ததும் அதிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி புறப்பட்டு காட்டு முழுவதும் பரவியது. ஆச்சரியத்துடன் ஆறுமுகம் அந்த கல்லை தன் கையில் பிடித்தான். அந்த கல்லுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அதை கையில் வைத்துக்கொண்டு ஆறுமுகம் எந்த ஒரு விலங்கை பற்றியோ அல்லது மரத்தை பற்றியோ நினைத்தால் அவனால் அவற்றின் மொழியை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆறுமுகம் சந்தோஷத்தில் துள்ளினான். இந்த கல்லின் உதவியுடன் அவனால் காட்டு விலங்குகளுடன் பேச முடிந்தது. அவற்றின் தேவைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் காட்டிற்குள் நடக்கும் எந்த ஆபத்துகளையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடிந்தது. அந்த கிராம மக்கள் ஆறுமுகத்தை ஒரு மாயாஜாலக்காரனாக பார்த்தனர். அவனது உதவியால் கிராமத்திற்கு எந்தவித ஆபத்தும் வரவில்லை. விலங்குகளும் மரங்களும் பாதுகாக்கப்பட்டன. ஆறுமுகம் அந்த மாயக்கல்லை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை. அவன் அதை கிராமத்திற்கும் வனத்திற்கும் சேவை செய்ய மட்டுமே பயன்படுத்தினான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது ஜாரா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.